தமிழ்நாட்டோட முக்கியமான தீவிரவாதிகள்ல யார் யாருன்னு நம்ம பார்க்கணும். ஓகே, வஉசி, பாரதியார், சுப்பிரமணிய சிவா. ஓகேவா, 3 பேர் இம்பார்ட்டன்ட். அதுல நம்ம இந்த வீடியோல வஉசி பத்தி மட்டும் பார்க்கலாம். ஓகேவா, வஉசி பத்தின மொத்த பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஃபுல் நேம் வந்து வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம், வஉசி. ஓகேவா, அதனாலதான் நான் இது மட்டும் தனியா போட்டிருக்கேன். ஃபுல் நேம் கூட நமக்கு கேட்கலாம் எக்ஸாம்ல. இது இவர் எப்ப பிறக்கிறாருன்னா 1872 செப்டம்பர் 5 ஒட்டப்பிடாரத்துல பிறக்கிறாரு. இவரோட வழித்தோன்றல் எப்படின்னு சொல்றாங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் நம்ம படிச்சிருப்போம் பாளையக்காரர்ல. அவரு கீழே அமைச்சரா வேலை செஞ்சவர் ஒருத்தர் இருக்காரு. அவருடைய குடும்ப வழித்தோன்றல் தான் வஉசிங்கிற மாதிரி நமக்கு வெங்கடேசன் புக்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவர் தூத்துக்குடியில வழக்கறிஞரா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இவரோட பங்களிப்பு மெயினா நான் சொன்னேன்ல, வங்க பிரிவினை எதிர்த்து அந்த சுதேசி இயக்கத்தை கொண்டு வருவாங்க. நம்ம பொருளை நம்மளே தயாரிச்சு நம்மளே இது பண்ணிக்கணும், அவன்கிட்ட நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லி அதுலதான் முக்கிய பங்காற்றுவாரு. அதுக்குள்ள எப்படி ஈடுபடுறாரு அப்படின்னா, ராமகிருஷ்ணநாதர், அபேதானந்தர், பிரமானந்தர், இந்த 3 பேர். ஓகேவா, இந்த 3 பேருடைய ஒரு தூண்டுதல்னால இவர் சுதேசி இயக்கத்துல ஈடுபடுறாரு. நான் சொல்லிட்டேன், இந்த வங்க பிரிவினை எதிர்த்து தான் இந்த சுதேசி இயக்கம் வரும். ஓகேவா, ஈடுபடுறாரு. இந்த 3 பேர் ஞாபகம் வச்சுக்கணும், எதனால அவர் ஈடுபட்டாருங்கிறத நம்ம அப்பதான் ஈஸியா தெரிஞ்சிடும். ஓகேவா, இவர் 1906 அக்டோபர் 16 ஒரு கம்பெனியை உருவாக்குறாரு வஉசி. ஓகே, சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. 2 கப்பல் வாங்குறாங்க, SS காலியா, SS லாவோ, 2 ஷிப். சுதேசியோட நோக்கமே நானே சொன்னேன்ல, நம்ம பொருளை நம்மளே உற்பத்தி செஞ்சுக்கணும், நம்மளே வித்துக்கணும், அவன்கிட்ட நம்ம டிபெண்ட் ஆகக்கூடாது. அதை ஒரு முன்னெடுப்பா, அந்த சுதேசி இயக்கத்தோட முன்னெடுப்பா 2 கப்பலை வாங்குவார். அவன் கப்பல்ல நம்ம பயணிக்க கூடாது, நமக்குன்னு சொந்த கப்பல் இருக்கணும். நம்ம தயாரிக்கிற ப்ராடக்ட் எல்லாம் இந்த கப்பல் மூலியம், போக்குவரத்து மூலியமா கொண்டு போய் எல்லா பக்கம் நம்ம விற்கணுங்கிற மாதிரி பெரிய முன்னெடுப்பா எடுப்பாருங்க வஉசி. ரொம்ப மேஜர் ரோல், சொத்தெல்லாம் இழந்து ரொம்ப கஷ்டப்படுவார். நமக்காக ரொம்ப மேஜர் ரோல் பிளே பண்ணது வஉசி தான். SS காலியா, SS லாவோ அப்படிங்கிற 2 ஷிப்பை வாங்கி எங்கிருந்து, யார்கிட்ட இருந்து வாங்குவார்னா பிரான்ஸ்ல இருந்து. இதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, பிரான்ஸ்ல இருந்து வாங்குவாரு. மொத்தம் 40,000 ஷேர். ஓகேவா, இது எப்படி வாங்குவாரு அப்படின்னா 40,000 ஷேரா பிரிப்பாரு. பர் ஹெட்டுக்கு வந்து 25 ருபீஸா டோட்டலா வந்து 10 லட்சம் ரூபா கலெக்ட் பண்ணுவார். ஓகேவா, எத்தனை ஷேருன்னு கேட்டா 40,000 ஷேர். ஒரு ஹெட் பர் ஷேருக்கு, ஒரு ஹெட்டுக்கு எவ்வளவுனா 25 ருபீஸ், டோட்டலா 10 லட்சம் ரூபா. ஓகேவா, இது முதலீடு பண்ணி இந்த கப்பலை பிரான்ஸ்ல இருந்து வாங்குவாரு. இது எங்கிருந்து எங்க வரைக்கும்னா தூத்துக்குடி டு கொழும்பு. நம்ம பொருளை நம்மளே தானே தயாரிக்கிறோம், சுதேசி இயக்கத்தின் ஒரு முன்னெடுப்பா நம்ம பொருளை நம்மளே தயாரிச்சு இதை நம்ம தூத்துக்குடியில இருந்து நம்ம கொழும்புக்கு எல்லா பக்கம் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு பெரிய முன்னெடுப்பா எடுப்பாரு. ஓகேவா, இது வந்து ஒரு மேஜர் ரோல். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, தூத்துக்குடியில திருமலங்க நெசவு சாலைன்னு வருங்க, நான் சொல்லலைங்க, நெசவு சாலை. பாருங்க, நம்ம நெசவு நம்மளே நெஞ்சு நம்மளே வித்துக்கணும். நெசவு சாலை உருவாக்குறாரா, சுதேசியில எவ்வளவு பங்கு எடுக்கிறாரு பாருங்க. தேசிய பண்டக சாலை அப்படின்னு சொல்லி ஒண்ணு உருவாக்குறாரு, ரெண்டு உருவாக்குறாரு. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, சென்னை விவசாய கைத்தொழிலாம் நம்மளே உற்பத்தி செய்யும், நம்மளே வித்துக்கோ, நம்ம சுதேசி, நம்ம தனி, அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொண்டு போறாருங்க. கைத்தொழில் சங்கம் லிமிடெட், சென்னை விவசாய கைத்தொழில் சங்கம் லிமிடெட் அப்படின்னு சொல்லி சென்னையில ஒண்ணு உருவாக்குறாரு, தூத்துக்குடியில 2 உருவாக்குறாரு. ஓகேவா, அடுத்து இந்த சுதேச பணிகள்லாம் செய்ய என்னது, இந்த மாதிரி இந்த கைத்தொழில், இந்த சங்கத்தை நிறுவறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நெசவு தொழில மேற்கொள்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி பண்டகசாலை உருவாக்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு சுதேசி பணி தானே, நமக்கு நாமே உருவாக்கிக்கிறது தானே. இந்த மாதிரி சுதேசி பணிகள்லாம் வந்து ஒழுங்குபடுத்த வந்து சுதேசி பிரச்சார சபைன்னு சொல்லி சென்னையில வஉசி உருவாக்குறாரு. நல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். வஉசி சென்னையில சுதேசி பிரச்சார சபைன்னு சொல்லி யாருடைய தலைமையில இந்த சுதேசி பணியை மேற்கொள்றாரு அப்படின்னா, சர்க்கரை செட்டியார் அவருடைய தலைமையில இந்த சுதேசி பணிகள்லாம் நம்ம மேற்கொள்றதுக்கு, அதை மேற்பார்வையிடுறதுக்கு சென்னையில ஒரு பிரச்சார சபையை உருவாக்குறாரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அடுத்து பாத்துக்கங்க, இந்த 1906 இந்த கல்கத்தா காங்கிரஸ் மீட்டை பார்த்தோம்ல, இதுல யார் யார் தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்கன்னு நம்ம பாத்துக்கணும். ஓகேவா, தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர்கள் தாதாபாய் நவரோஜி தலைமையில் நடக்கும். தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர்கள் வஉசி, ராஜாஜி, கஸ்தூரி ரங்கர், ராமலிங்கம் பிள்ளை, சத்தியமூர்த்தி. இதெல்லாம் ரொம்ப பாத்துக்கணுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர்கள் எந்தெந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டாங்கிறது ரொம்ப முக்கியம். வஉசி போய் கலந்துக்கிறாரு. அடுத்து 1906க்கு அப்புறம் அவரோட நிகழ்வுல நம்ம பார்க்க போறது 1907 சூரத் மாநாடு. இதுல ராஷ் பிகாரி கோஷ் தலைமை தாங்குறாரு. இதுல நம்ம பார்த்தோம் 100+ தலைவர்களை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி வஉசிக்கு லெட்டர் அனுப்புவாங்க. அப்ப வஉசி வந்து இந்த 1907 மாநாட்டிலேயே கலந்துருக்கிறாரு, 1906லயும் கலந்துருக்கிறாரு. 100+ இதை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அரவிந்த் கோஷ் லெட்டர் போடுறாரு. அதனால வஉசி வந்து கூட்டிட்டு போறாரு. பாரதியார், ஸ்ரீனிவாச்சாரி எல்லாத்தையும் கலந்து பேசி இந்த மாநாடு கூட்டிட்டு போய் திலகரை பாதுகாக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாரதியார் சொன்ன கூற்றையும் நம்ம பார்த்தோம். ஓகேவா, இதுவரைக்கும் ஓகே தானே. அடுத்து மேஜர் ரோல் எங்க அப்படின்னா, இந்த 1907 இந்த சூரத் மாநாடுக்கு போயிட்டு வராங்க, போயிட்டு ரிட்டர்ன் ஆகுறாங்க. 1907 ரிட்டர்ன் ஆயிட்டு, நான் சொன்னேன்ல வங்காளத்துல முக்கியமான தலைவர் வந்து பிபின் சந்திரபால். ஓகேவா, இவர் 1907 மார்ச் 9 பிபின் சந்திரபால் ரிலீஸ் ஆகுறாரு.
ஒரு இது மூலியமா ஜெயில இருப்பாரு. அதெல்லாம் நம்ம வந்து ஐஎன்எம்ல பார்க்கலாம். ஓகேவா? இங்க என்ன ரோல் மட்டும் பார்க்கணும். இங்க வஉசியோட ரோல் என்ன அப்படிங்கறது தான் மெயின். இதுக்குள்ள நம்ம ஃபுல்லா போனோம்னா டைம் பத்தாது. நம்ம ஐஎன்எம் ரிலேட்டடா அங்க பாத்துக்கலாம். பிபின் சந்திரபால் வந்து ரிலீஸ் ஆகிறாருங்க 1907 இந்த சூரத் மாநாடு முடிஞ்சு வந்தோன்னே 1907 மார்ச் 9 ரிலீஸ் ஆகிறாரு. இந்த வந்து என்னவா கொண்டாடலாம்னு முடிவு பண்றாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு தலைவர்கள் வந்து இது வந்து சுதேசி தினமா கொண்டாடலாம் இவர் ரிலீஸ் ஆகிறத அப்படின்னு சொல்லி திருநெல்வேலியில கொண்டாட முடிவு செய்யறாங்க. யார் யாருன்னா வஉசி, இங்க வஉசி மேஜர் ரோல் பிளே பண்றாரா, சுப்பிரமணிய சிவா, பத்மநாபர், இந்த 3 பேர் சேர்ந்து நம்ம இந்த தினத்தை கொண்டாடலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணி பிரிட்டிஷ் வந்து இதுக்கு வந்து அனுமதியை வந்து மறுக்குது. ஓகேவா? இதுக்கப்புறம் வஉசி வந்து ஜெயிலுக்கு போவார். அதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் என்னென்னு நம்ம பார்த்தாதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் ரீசன் இதுதான். இது கொண்டாடலாம் முடிவு பண்றாங்க. அனுமதி மறுக்கப்படுது. ஓகேவா? பிரிட்டிஷ் சார்பா அனுமதி மறுத்தாலும் கூட பொதுக்கூட்டம் திரும்ப நடத்துறாங்க. நான் செலிப்ரேட் பண்ணுவேன்னு சொல்லி பொதுக்கூட்டத்தை நடத்துறாங்க. வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் வந்து எழுச்சி மிக்க வந்தே மாதரம் அப்படின்லாம் கத்தி ரொம்ப எழுச்சி பண்றாங்க இந்த ரிலீஸை ஒட்டி. ஓகேவா? இது ஒரு காரணம். இன்னொன்னு ரெண்டாவது காரணம் என்னன்னா நான் இங்க எழுதியிருக்கேங்க. இதை பார்த்துட்டு இங்க பாக்குறப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ரெண்டாவது காரணம் என்னன்னா 1908 பிப்ரவரியில கோரல் மில் ஸ்ட்ரைக், கோரல் தொழிற்சாலை வந்து அந்த தொழிற்சாலையை புறக்கணிக்கிற ஒரு போராட்டம். இங்க என்னன்னா ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அதிக நேரம் டைம் ஒர்க் இருக்கும், ரொம்ப அடிமைத்தனம் பண்ணுவாங்க, ரொம்ப ஒர்க் ஹெவியா வாங்குவாங்க, ரொம்ப தொழிலாளர்களை போட்டு சித்திரவதை பண்ணுவாங்க. அதனால வந்து இந்த போராட்டத்தையும் வந்து இந்த வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் முன்னெடுக்கிறாங்க. முதல்ல வந்து அவருடைய பர்த்டே பிபின் சந்திரபாலுடைய பர்த்டே சுதேசி தினமா திருநெல்வேலியில கொண்டாடலான்னு அது ஒரு முடிவு பண்ணது. அது ஒரு ஃபர்ஸ்ட் காரணம். ரெண்டாவது காரணம் என்னன்னா இவர் அரெஸ்ட் பண்றதுக்கான 2 காரணம். ஃபர்ஸ்ட் காரணம் பிபின் சந்திரபால் ரிலீஸை கொண்டாடணும்னு சொல்லி அனுமதி மறுத்து கூட பொதுக்கூட்டத்துல வந்தே மாதரம் எழுச்சி பண்ணுது. இன்னொன்னு வந்து இந்த கோரல் தொழிற்சாலை வந்து அங்க ஒர்க்கர்ஸுக்காக போய் போராடினது வஉசி சுப்பிரமணிய சிவா. இந்த 2 காரணம் நடக்கும். இந்த 2 காரணத்துக்கு அப்புறம் அதே 1908 பிப்ரவரியில இந்த கோரல் தொழிற்சாலை இந்த போராட்டம் நடக்குது. அதே 1908 மார்ச் 12 பிப்ரவரிக்கு அப்புறம் மார்ச், இந்த 2 காரணத்தை வச்சு வஉசியா கைது பண்றாங்க. 40 வருஷம் ஜெயில போடுறாங்க. அது எந்தெந்த ஜெயில இருந்திருக்காருன்னு கேட்பாங்க. கோயம்புத்தூர் ஜெயில இருந்திருக்காங்க, கேரளால கண்ணூர் சிறையில, 2 சிறையிலையும் இவரு இது பண்ணியிருக்காரு. 40 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நமக்கு புக்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா வஉசி வந்து இந்த லண்டன் பிரிவு கவுன்சில்ல ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க வஉசிக்கு. இதுக்காக நிறைய மேல்முறையீடு போறாங்க. இரட்டை ஆயுள் தண்டனைங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஆயுள் தண்டனையை வந்து கடுங்காவல் தண்டனையா மாத்துறாங்க. ஓகேவா? இந்த ஆயுள் தண்டனை வந்து கடுங்காவல் தண்டனையா வந்து இந்த லண்டன் பிரிவு கவுன்சில்கிட்ட போய் வாதாடினதுக்கு அப்புறம் இதை வந்து ஆயுள் தண்டனையை கடுங்காவல் தண்டனையா மாத்துறாங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து கடைசியாங்க 1908 நம்ம பார்த்தோங்களா? 1908 நம்ம பார்த்தோம். அந்த கோரல் நூற்பாலைக்காக போய் போராடினது. ஓகேவா? அதே 1908 அப்படியே வரிசையா பாருங்க. ஜனவரி 11 சென்னை ஜனசங்கம், இதுலயும் வஉசியோட மேஜர் ரோல் இருக்கும். அதனாலதான் நான் இது சொல்றேன். வஉசி வந்து சென்னை ஜனசங்கம் அப்படின்னு சொல்லி ஒன்னு ஆரம்பிப்பாரு. இது மேஜர் ரோல் இருக்கும் வஉசியோடது. திருநெல்வேலியில கங்கை கொண்டான்ல ஒரு மண்டபத்துல இதை வந்து தொடங்குறாங்க, சென்னை ஜனசங்கம். இதுல பாரதிக்கு வந்து பெரிதும் காரணம் இருக்கு இந்த அமைப்பை அமைச்சதுலன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மெயினா நோட் பண்ணுங்க. சென்னை ஜனசங்கத்தை தொடங்குனதுல பெரிதும் காரணமாக இருந்தவர் யாருன்னா பாரதியாரு. வஉசி வந்து தலைவரா இருக்காரு. ஓகே, வஉசி வந்து தலைவரா இருக்காரு. இந்த அமைப்போட தலைவர் வஉசி. இதனாலதான் நம்ம இந்த வஉசி பயோகிராஃபில பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுல யார் யார் மெம்பர்ஸா இருந்தாங்கன்னா எஸ் ஸ்ரீனிவாச்சாரி, CS ஆரியா, கே வெங்கடரமணார் மெம்பர்ஸா இருந்தாரு. யார் யார் மெம்பர்ஸ்னு பாத்துக்குங்க. நான் போன கிளாஸ்லயே சொன்னேன், அந்த மீட்டிங்ல வரவேற்பு குழு தலைவரா யார் இருந்தா, யார் தமிழ்ல பேசினாங்க கூட அந்த மூக்கனாச்சாரியும் கூட கேட்டிருந்தாங்க. எப்படி வேணா கேட்பாங்க, மெம்பர்ஸ் தானே படிக்க முட்டுறாதீங்க. ஜஸ்ட் ரீடாச் பண்ணி வச்சீங்கன்னா ஆப்ஷன் பாக்குறப்ப நம்ம எலிமினேட் பண்றதுக்காச்சும் ஈஸியா இருக்கும். படிச்சுக்கங்க, நல்லதுக்கு தான். ஓகேவா? இந்த அமைப்பை அமைக்கிறாங்க. இந்த அமைப்போட நோக்கங்கள்லாம் என்னென்னு பாத்துக்கணும். ஓகேவா? நோக்கங்களும் கொடுத்துருக்காங்க. எதை கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. தேசிய கல்வியை பரப்புறது, அதாவது நேஷனல் எஜுகேஷன். நான் சொன்ன மாதிரி அதாவது நம்ம கலாச்சாரத்திலேயே கல்வி கத்துக் கொடுக்கு, நம்ம கலாச்சாரத்தை பத்தி சொல்றது, நம்ம வட்டார மொழி பத்தி கத்துக் கொடுக்கறது, அந்த மாதிரியான கல்வியை பரப்புறது இதோட நோக்கம் சென்னை ஜனசங்கத்தோடது. அப்புறம் பள்ளி இளைஞர்களுக்கு வந்து உடற்பயிற்சியை கொடுக்கறது, இளைஞர்கள் மத்தியில விழிப்புணர்வு, அந்த சுதந்திர விழிப்புணர்வை ஏற்படுத்துறது. அடுத்து இந்த சுதேசி இயக்கம், நமக்கு நாமளே பொருள் தயாரிச்சு நம்மளே வித்துக்கிறது. அதுக்கான அந்த அந்த இயக்கத்துக்கான கூட்டம் ஏற்பாடு செய்யறது, அந்த கூட்டம் ஏற்பாடு செஞ்சு அதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துறது. இந்த 4 தான் ரொம்ப முக்கியம் இதோட நோக்கங்கள். இது ஒன்ஸ் ஒரு டைம் வாட்ச் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 1912 வரை இந்த தமிழ்நாட்டு உடைய சுதேசி இயக்கத்தை, தமிழ்நாட்டுல நடந்த அந்த சுதேசி இயக்கத்தை முன்கொண்டு சென்றதுல இந்த சென்னை ஜனசங்கத்துக்கு முக்கிய பங்கு இருக்குங்கிறாங்க. ஓகேவா? 1905 அந்த சுதேசி அந்த வங்காளத்தை பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சுதேசி இயக்கத்தை அப்படியே தொடங்கி கொண்டு வருவாங்க. அது 1912 வரைக்கும் தமிழ்நாட்டுல இந்த சுதேசி இயக்கத்தை ரொம்ப முன்னெடுத்து கொண்டு போன இயக்கத்துல முக்கியமான இயக்கம் சென்னை ஜனசங்கம். இப்படியே கொஸ்டின் கேட்பாங்க, முக்கியமான இயக்கம் எது? நம்ம கேள்வியே பட மாட்டோம். சென்னை ஜனசங்கம்லாம் யாருமே படிச்சிருக்க மாட்டோம். நல்லா பாத்துக்கோங்க. ஓகே, அடுத்து 1912
ரிலீஸ் ஆகுறாரு நம்ம வஉசி அவர்கள். ஓகேவா? இந்த ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இவருனால வந்து என்னன்னா இந்த 1906 அந்த கப்பல் கம்பெனியை ஆரம்பிப்பார் அக்டோபர் 16. அதுக்கப்புறம் வந்து இவர் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் சரியா நடத்த முடியாது, ரொம்ப லாஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து ரிலீஸ் ஆகி வருவார். இந்த சினாரியோவை வந்து மாப்போசி அவர்கள் ஒரு கூற்றா சொல்றாரு. கப்பல் கம்பெனி காப்பாற்ற முடியவில்லை. ஏன்னா ரிலீஸ் ஆகிறப்போ கப்பல் கம்பெனி மொத்தமா இல்ல, பிரிட்டிஷ் முடிச்சுட்டாங்க. அது கவிழ்ந்து விட்டது. தமிழ்நாடு அரசியல்ல வஉசியோட சகாப்தம் முடிந்தது எனலாம் அப்படின்னு சொல்லி மாப்போசி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி கூற்றெல்லாம் பாத்துட்டீங்கன்னா அடிச்சு நொறுக்கலாம். அங்க குரூப் 1 வரைக்கும் அடிச்சு நொறுக்கலாம். மெயின்ஸ் எல்லாமே அடிச்சு நொறுக்கலாம். நல்லா பாத்துக்கோங்க. ஓகேவா? இந்த சினோரேவோ சொல்றாரு, கப்பல் கம்பெனியும் போச்சுப்பா, ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இவர் அரசியல ஒரு சகாப்தமே முடிஞ்சு. ரிலீஸ்க்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவார். ரொம்ப புக்கெல்லாம் வித்து சாப்பிட்டு ரொம்ப நமக்காக ரொம்ப தியாகம் பண்ணவர் வஉசி. மறந்துடவே கூடாது நம்ம மக்கள். ஓகேவா? அடுத்து வஉசியோட புக்ஸ் எல்லாம் என்னென்னு பாத்துக்கணும். மெய்யறிவு, மெய்யறம். ஓகேவா? இந்த 2 புக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம தமிழ் புக்ல கொடுத்துருப்பாங்க, வெங்கடேசன் புக்ல கொடுக்கல. நம்ம தமிழ் புக்ல இருந்து நான் எடுத்து சொல்லியிருக்கேன். மாப்போ சிவஞானம் வந்து ஒரு புக் எழுதியிருப்பாரு, கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் வஉசிக்கு வந்து இந்த கப்பலோட்டிய தமிழன் சொல்லி பேரே வரும். ஓகேவா? வஉசி கப்பலோட்டிய தமிழன் சொல்லுவோமா, அதோட பேர் எப்படி வந்துச்சுன்னா இவர் புக்கே எழுதுவார். மாப்போசி வந்து ஒரு புக்கே எழுதுவாரு கப்பலோட்டிய தமிழன் சொல்லி. அதனாலதான் அவருக்கு அந்த பேரே வரும். கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, தென்னாட்டின் திலகர் அப்படின்னு சொல்லி யார சொல்லுவாங்க அப்படின்னா, தென்னாட்டின் திலகர்னு சொல்லி சொல்றது வந்து யார் அப்படின்னா வஉசி தான். ஓகேவா? இதையும் நல்லா பாத்துக்கணும். இப்ப நம்ம ஒரு டைம் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிடுவோமா? வஉசி வந்து ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிடலாம். தமிழ்நாட்டு தீவிரவாதிகள் 3 பேர் முக்கியமான ஆளு. அதுல நம்ம வஉசி தான் பார்க்க போறோம். பாரதியார், சுப்பிரமணிய சிவா அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். வஉசி வந்து வள்ளியப்பன், உலகநாதன், சிதம்பரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவர் எப்ப பிறகுறாரு அப்படின்னா 1872 செப்டம்பர் 5 ஒட்டப்பிடாரத்துல பிறகுறாரு. வீரபாண்டிய கட்டபொம்மன் அமைச்சருடைய வழித்தோன்றலா, குடும்ப வழித்தோன்றலா இருந்திருக்காங்கன்னு சொல்லி நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடியில வழக்கறிஞரா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. யார் மூலியமா இந்த சுதேசி இயக்கத்தில் ஈடுபடுறாரு அப்படின்னா, ராமகிருஷ்ணநாதர், அபேதானந்தர், பரமானந்தர். நல்லா பாத்துங்க, யார் மூலியமா இவர் ஈடுபட வராரு சுதேசி இயக்கத்துக்குள்ளன்னு பாத்துக்கணும். 3 பேரு. அடுத்து 1906 அக்டோபர் 16. நல்லா பாருங்க, வங்காளத்தை பிரிச்சது 1905 அக்டோபர் 16. கரெக்டா ஒரு வருஷம் கழிச்சு அதே டேட்ல சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, ஓகேவா, அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. 2 ஷிப் வாங்குறாரு. அந்த ஷிப்போட பேரு SS காலியா, SS லாவோ. யார்கிட்ட இருந்து வாங்குறாருன்னா பிரான்ஸ்ல இருந்து. எப்படி அமௌண்ட் கலெக்ட் பண்றாரு? மொத்தம் 10 லட்ச ரூபாய் செலவாகுது. இந்த 10 லட்சம் வந்து 40,000 ஷேர்ஸா பிரிச்சு பெர் ஹெட்டுக்கு வந்து 25 ரூபீஸ். இது 2022 குரூப் 4ல கூட நம்ம கேட்டிருந்தாங்க, போய் எடுத்து பாருங்க. 25 ரூபீஸ்னு பிரிச்சு தூத்துக்குடி டு கொழும்பு வரைக்கும் போற மாதிரி கொண்டு வராரு. எதுக்கு? நம்ம இந்த சுதேசி பொருட்கள், நம்ம பொருட்கள் நம்மளே தயாரிச்சு இதை எல்லா பக்கம் விற்பனை செய்யணும் அப்படின்னு சொல்லி தூத்துக்குடி டு கொழும்பு வரைக்கும் இது பண்றாரு. ஓகேவா? அடுத்து வந்து என்ன பண்றாருன்னா, நம்ம சுதேசி பொருட்கள் தான் எல்லா இடத்துலயும் இருக்கணும், கப்பல் மட்டும் இருந்துடக்கூடாது, எல்லாமே நெசவு தொழிலையும் இருக்கணும்னு சொல்லி தூத்துக்குடியில திருமங்கல நெசவு சாலைன்னு உருவாக்குறாரு. பண்டகசாலையும் நம்மளோட தேவை இருக்கணும்னு சொல்லி தேசிய பண்டகசாலையை உருவாக்குறாரு. சென்னையில பாத்தீங்கன்னா மெயினா ஆரம்பிச்சது சென்னை விவசாய கைத்தொழில் சங்கம். நமக்கான சங்கத்தை நம்மளே உருவாக்கி நம்ம அந்த கைத்தொழில்கள் எல்லாம், கைவினை தொழில்கள் எல்லாம் நம்ம வந்து மேலும் வலுப்பெற வைக்கணும் பிரிட்டிஷ்க்கு எதிரான்னு சொல்லி இதை ஆரம்பிக்கிறார். ரொம்ப மேஜர் ரோல் பிளே பண்றாரு பாருங்க. அடுத்து இந்த சுதேச பணிகள்லாம், இந்த மாதிரி இந்த சங்கம் ஆரம்பிக்கிறது, இந்த பண்டகசாலை ஆரம்பிக்கிறது, இந்த பணியெல்லாம் மேற்கொள்றதுக்கு, இந்த பணியெல்லாம் மேற்பார்வையிடுறதுக்கு, இதை பத்தி பரப்புறக்கு வந்து ஒரு சபையை உருவாக்குறாரு. சுதேசி பிரச்சார சபைன்னு சொல்லி வி சர்க்கரை செட்டியார் தலைமையில சென்னையில உருவாக்குறாரு, சுதேச பணிகளை மேற்கொள்றதுக்கு. இது ஒரு மேஜர் ரோல். அடுத்து பாத்தீங்கன்னா எங்க மேஜர் ரோல்னா 1906 கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு தாதாபாய் நவரோஜி தலைமையில நடக்கும். இதுல வந்து தமிழ்நாட்டு லீடர்ஸ் யார் யார் கலந்துக்கிறாங்கன்னா, இதுல வஉசியும் கலந்துக்கிறாரு. மேலும் ராஜாஜி, கஸ்தூரி ரங்கர், ராமலிங்கம் பிள்ளை, எஸ் சத்தியமூர்த்தி, இவங்க 4 பேரும் கலந்துக்கிறாங்க. ஓகேவா? இந்த மாநாட்டுல என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அந்த 5 கோரிக்கை வைப்பாங்க. அதுல 2 பேர் அந்த சுதேசி வந்து வங்காளத்துல, பெங்கால்ல மட்டும்தான் இது பண்ணணும்னு சொல்லி நம்ம மிதவாதிகள் சொல்லுவாங்க. பெங்காலை தாண்டி இந்தியாவிலையும் கொண்டு போகலான்னு தீவிரவாதிகள் சொல்லுவாங்க. அடுத்து இந்த பிரச்சனை அப்படியே போய் 1907 சூரத் மாநாடு நடக்கும், ராஜ் பிஹாரி கோஸ் தலைமையில. இதுல வந்து இந்த பிரச்சனை முத்தி போச்சுன்னு சொல்லி அரவிந்த் கோஸ் வந்து என்ன பண்ணுவாருன்னா, வஉசிக்கு லெட்டர் அனுப்புவாரு, ஒரு 100+ மெம்பர்ஸ் கூட்டிட்டு வாங்க, தீவிரவாதிகளுக்குள்ள சண்டை ஆகுது, தீவிரவாதிகளுக்கும் மிதவாதிகளுக்கும் சொல்லுவாரு. வஉசியும் பாரதியார், ஸ்ரீனிவாச்சாரின்னு சொல்லி ஒரு 3 பேர் கலந்து பேசி நிறைய பேர்த்து கூட்டிட்டு போய் திலகரை பாதுகாப்பாங்க. இதுக்கு பாரதியார் கூட ஒரு கூற்று சொல்லியிருப்பாரு, நமக்கு என்னதான் நடந்தாலும் நம்ம திலகரை பாதுகாக்கணும்னு இருந்தாங்க, ரொம்ப எனக்கு மீஸ் இழுத்துருச்சுன்னு சொல்லி பாரதியார் சொல்லியிருப்பாரு. அந்த கூற்றி பார்த்தோம், மறந்துடாதீங்க. அடுத்து என்ன அப்படின்னா, இந்த சூரத் மாநாடு முடிஞ்சு 1907 திரும்ப ரிட்டர்ன் வரப்ப பிபின் சந்திரபாலோட ரிலீஸ் இந்த டேட்ல ரிலீஸ் பண்றாங்க, மார்ச் 9. இந்த ரிலீஸை வந்து சுதேசி தினமா கொண்டாடணும்னு சொல்லி தமிழ்நாட்டு தலைவர்கள் முடிவு எடுக்கிறாங்க. அதனால இது வந்து எங்க கொண்டாடலாங்கிறப்ப திருநெல்வேலியில கொண்டாட முடிவு பண்றாங்க. ஓகேவா? திருநெல்வேலியில கொண்டாட முடிவு பண்றாங்க. வஉசி, சுப்பிரமணிய சிவா, பத்மநாபர், இந்த 3 பேர் முடிவு பண்றாங்க. அனுமதி மறுக்கிறாங்க பிரிட்டிஷ். ஓகேவா? இந்த அனுமதி மறுக்கிறத மீறியும் பொதுக்கூட்டம் நடத்துறாங்க. வஉசியும் சுப்பிரமணிய சிவா 2 பேரும் வந்து அந்த வந்தே மாதரம் எல்லாம் சொல்லி எழுச்சி பண்றாங்க. இது ஒரு முதல் ரீசன், இவர் ஜெயிலுக்கு போறதுக்கான முதல் ரீசன். 2வது ரீசன் என்னன்னா, 1908 பிப்ரவரியிலேயே கோரல் மில்க் ஸ்ட்ரைக், கோரல் நூற்பாலையில வந்து ஒரு பிரச்சனை நடக்கும். ஒர்க்கர்ஸ்க்காக போய் இவங்க குரல் கொடுப்பாங்க, வஉசி, சுப்பிரமணிய சிவா.
இது ரெண்டாவது பிரச்சனை. ஃபர்ஸ்டே அனுமதி மீறி ஒண்ணு பண்ணாங்க, இன்னொன்னு அனுமதி மீறி இது பண்றாங்கன்னு சொல்லி அதே பிப்ரவரிக்கு அப்புறம் மார்ச் 12 வஉசி வந்து கைது செய்யப்படுறாரு. 40 வருஷம் இரட்டை ஆயுள் தண்டனைங்கிற மாதிரி 40 வருஷம் ஜெயில போடுவாங்க. கோயம்புத்தூர் சிறையில இருப்பாரு, கேரளா கண்ணூர் சிறையில இருப்பாரு. இந்த 2 ஜெயிலையும் அடப்பட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் வஉசிக்கு வந்து இந்த 40 வருஷம் ஜெயிலுங்கிறது வந்து கடுங்காவல் தண்டனையா மாத்துறாங்க. ஓகேவா? அது யார் இந்த இதை கொடுத்தது, கடுங்காவல் தண்டனையா யார் மாத்துனது அப்படின்னா லண்டன் பிரிவு கவுன்சில்னு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க தான் ஆணை கொடுக்குறாங்க. ஓகேவா? மேல்முறையீடு மாதிரி போய் அங்க இது பண்ணி கடுங்காவல் தண்டனையா மாத்துறாங்க. ஓகேவா? இந்த 2 ரீசன் இதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து 1908 அந்த 1908 அந்த நூற்பாலைக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடியே பிப்ரவரியில தான் நூற்பாலை இது நடக்கும். ஜனவரி 11 சென்னை ஜனசங்கம்னு ஒண்ணு உருவாக்குறாங்க. இதுக்கு பாரதிக்கு பெருங்காரணம் இருக்கு. எங்க? திருநெல்வேலியில கங்கை கொண்டான்ல ஒரு மண்டபத்துல பாரதி பெருங்காரணமா இருக்காரு. இதுல வஉசி தலைவரா இருக்காரு. அதனாலதான் இங்க பாயிண்ட் பாக்குறோம். இதுல மெம்பர்ஸ் யார் இருந்தாங்கன்னா எஸ் சீனிவாச்சாரி, எஸ் ஆரியா, கே வெங்கடரமணர் மெம்பர்ஸா இருக்காரு. அடுத்து வந்து இதோட நோக்கங்கள் என்ன? தேசிய கல்வியை பரப்பணும், பள்ளி இளைஞர்களுக்கு உடற்பயிற்சியை கொடுக்கணும். தேசிய கல்வினா என்னன்னு சொல்லிட்டேன், நேஷனல் எஜுகேஷன். இளைஞர்கள் விழிப்புணர்வு கொடுக்கணும், சுதேசி இயக்கத்து கூட்டத்தை ஏற்பாடு செய்யணும். 1905 1912 வரைக்கும் தமிழ்நாடு சுதேசி இயக்கத்தை முன்னெடுத்து சென்றதுல முக்கியமான இயக்கம் சென்னை ஜனசங்கம். இப்படியே கொஸ்டின் கேட்பாங்க, பாத்துங்க. முன்னெடுத்து சென்ற இயக்கத்துல முக்கியமான இயக்கம் எதுன்னு சொல்லி. அடுத்து 1912 ரிலீஸ் பண்றாங்க வஉசியை. ஓகே, ரிலீஸ் பண்றாங்க. ரிலீஸ் ஆகிறப்ப இவர் கம்பெனி எல்லாம் லாஸ் ஆயிடுது. இந்த சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி SSNC அப்படிம்பாங்க, எல்லாம் லாஸ் ஆகுது. இந்த சினவரியாவை மாப்போ சிவஞானம் என்ன சொல்றாரு அப்படின்னா, கப்பல் கம்பெனியும் முடிஞ்சு, கப்பலும் கவிழ்ந்துருச்சு, தமிழ்நாடு அரசியல்ல வஉசியோட சகாப்தமே முடிஞ்சுன்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அடுத்து வஉசியோட புக்ஸ் என்ன? மெய்யறிவு, மெய்யறம். மாப்பு சிவஞானம் வந்து கப்பலோட்டிய தமிழன் சொல்லி வஉசியோட பயோகிராஃபி எழுதியிருக்காரு. ஓகேவா? கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு சொல்லி. அடுத்து தென்னாட்டின் திலகரை யார் அழைக்கப்படுவார்னா வஉசி. இதோட நம்ம வஉசியோட முழு வரலாறையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து ஒன்று 2 தலைவர்கள் இருக்காங்க. இது பார்த்தா தீவிரவாதிகள் முடிஞ்சு. நம்ம என்னென்ன பார்த்தோம்? இப்போ மாடரேட்ஸ்க்கும் எக்ஸ்ட்ரீமிஸ்டுக்கும் என்னென்ன கிளாஷ் ஆச்சு, எப்படி கிளாஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ல வஉசியோடைய பங்கு என்ன தமிழ்நாட்டுல ஒன்று பார்த்தாச்சு. இன்னும் 2 தலைவர்கள் பேலன்ஸ் இருக்கு. இதையும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்திரலாம். ஓகேவா? நம்ம இதே மாதிரி நான் முன்னாடியே சொன்னேன், இதே மாதிரி நம்ம தமிழுக்கு வந்து சங்கத்தமிழ் பேட்ச்னு சொல்லி நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். சங்கத்தமிழ் பேட்ச்னு சொல்லி 600 ரூபா தான் ஃபீஸ். ஒரு 13 டாபிக்ஸை பேஸ் பண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்டான அந்த 13 டாபிக்ஸை நம்ம நடத்திட்டு இருக்கோம். நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும், நல்லா பயன்படுத்தி நீங்க படிச்சுக்கலாம். இந்த 13 டாபிக்ஸ் வந்து கவுன்சிலிங் லெவல்ல உங்களுக்கு வந்து மேஜர் ரோல் பிளே பண்ணும். இதுல தான் மார்க் எல்லாரும் மிஸ் பண்ணுவாங்க. இதை நீங்க தரவா தட்டினீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா அடுத்த டைம் 2026 நீங்க கண்டிப்பா ஜெயிக்கலாம். ஓகேவா? கீழே பேட்ச் டீடைல்ஸ் மற்றது டெமோ கிளாஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். வேணுங்கிறவங்க நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.